என்னதாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய தாய்க்கு தன் மகன் தான் எல்லாமே. பாருங்கள், அந்த பொட்டு வச்சு அழகாக தலை சீவி சின்ன குழந்த மாதிரி இப்போ கூட பார்த்துக்கிறாரு பாருங்களேன். நேரில் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாரு பாருங்கள், எங்கே போயிட்டு எப்படி திருப்பி வராரு பாருங்கள். அருமையாக அந்த காடு மேடு எல்லாமே வண்டி ஓட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக வராரு பாருங்கள். அதுவும் டபுள்ஸ் போகிறாரு. மருத்துவமனை நிறையா பார்த்தேன் சார், எங்கேயும் செட் ஆகலை சார். எனக்கு எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கேயெல்லாம் பார்த்தேன். அவங்களாம் டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க? டாக்டருங்க இது சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, அது எடுத்தேன். இந்த மாதிரி தலையில் ப்ராப்ளம் இருக்குதுன்றாங்க. அது தலையில் ரத்தங்க கரையிற வரையும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறப்பெல்லாம் அங்கே வந்து போங்கன்றாங்க. வந்து போனால் ஒன்றும் செட் ஆகலை சார். யூடியூப்பில் பார்த்து சார் நம்பர் வந்துச்சு, சாரை வந்து பார்த்தேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையான ஒரு தருணம் சொல்லலாம். ஒரு வருஷம் பக்கவாதத்தினால் கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தவர் அருமையாக வண்டி ஓட்டுறதையும் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதையும் நீங்கள் லைவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். இன்றைக்கி டபுள்ஸ் ஓட்டுறாரு பாருங்கள். எவ்வளோ அருமையாக சந்தோஷமான அந்த தருணம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் ஐயா கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப அழகாக அருமையாக இருக்கார் பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருந்தவர் பாருங்கள் அருமையாக அந்த சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்கள். அவர் உற்சாகமாக சந்தோஷமாக சைக்கிள் ஓட்டுறதை பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு தருணம் பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாரு பாருங்கள், எங்கே போயிட்டு எப்படி திருப்பி வராரு பாருங்கள். அருமையாக அந்த காடு மேடு எல்லாமே வண்டி ஓட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக வராரு பாருங்கள். அதுவும் டபுள்ஸ் போகிறாரு. ஒத்தையடி பாதையிலலாம் ஓட்டுறாரு வண்டி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை வருஷம் பேரலைசல் பக்கவாதத்தால் படுத்திருந்தாலும் சரி, படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் எடுக்கும்போது வர்ம கலைகளோடு சேர்த்து உடற்பயிற்சியும் சரிபோது பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத நோய்களும் தீர்க்க முடியுன்றது இவரும் ஒரு உதாரணங்க. நேரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அம்மா பாருங்கள், தான் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த அன்பில் என்னதாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய தாய்க்கு தன் மகன் தான் எல்லாமே. பாருங்கள், அந்த பொட்டு வச்சு அழகாக தலை சீவி சின்ன குழந்த மாதிரி இப்போ கூட பார்த்துக்கிறாரு பாருங்களேன். அவர் பெரிய ஆம்பளை ஆகிட்டார் அப்படின்ற அந்த நினைப்பு அம்மாவுக்கு இல்லை. எத்தனை வயசானாலையும் தன்னுடைய மகன் எனக்கு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அந்த அன்பில் எல்லா தாய்க்கு இருக்குன்றார் பாருங்க. பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. நேர்களே, ஒரு வருஷமாக பக்கவாதத்தால் படுத்து படுக்கையாக இருந்து கஷ்டப்பட்டவர் இப்போ அழகாக அந்த சைக்கிள் ஓட்டுனது, அவருடைய அம்மா அழகாக அந்த தலை வர்னது, மகனுக்கு பொட்டு வச்சது, அந்த சந்தோஷமான தருணத்தை நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்களும் பக்கவாதத்தினால் பல வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் சதீஷ்குமார் டாக்டர் ஐயா வந்து பாருங்கள். சரியான முறையில் எங்கள் சிகிச்சை கொடுப்பாங்க. இப்போது இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். என்ன இவருக்கு ஆச்சு, எப்படி இங்கே வந்தார் அப்படின்றத. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். எப்பவுமே இளமையாக சந்தோஷமாகவே இருக்கீங்க சார். இப்போது உங்களுடைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சரவணன் சார் வந்திருக்காரு. இவர் ஒரு வருஷமாக பக்கவாதத்தினால படுத்த படுக்கையாக ரொம்ப கஷ்டப்பட்டு பல மருத்துவர்களை பார்த்து பல மருந்துகளை சாப்பிட்டு பல நிலைன்னு இங்கே வந்தார். இப்போ 15 நாளில் இந்த 90% குணமாயிட்டதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் எப்படி நடந்தது? ஓகே, ஆக்சுவலாக இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். இவருக்கு மூளையில் ஏற்படுற ரத்தம் கசிஞ்சு ரத்தக்கட்டு உருவாகி கை கால்கள் செயலிழக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவர் இங்கே வரும்போது இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஷோல்டர் மசில்ஸ் கொஞ்சம் வீக்னஸ் ஆகிருந்தது. இதனால் அவரால் ஷோல்டர் முழுசாக கை தூக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஷோல்டர் மசில் நான் சொன்ன மாதிரி அதாவது கொஞ்சம் அந்த லூஸ் ஆகி இந்த வலு இந்த கையை தூக்கிறதுக்கான வலு இல்லை. கைகள் சுத்தமாக நீட்டி மடக்கிறது விரல்கள் மடக்க முடியாத இருந்தது. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா, இடுப்பு நேராக கொஞ்சம் சாஞ்சு தாங்கி ரொம்ப நடக்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் இவருக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் கிடையாது. இவரை பொறுத்தவரையும் கண்டிஷன் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. அதாவது மசில் டிஸ்ட்ராஃபி ஆகிருக்கு. சதை அழிவு கொஞ்சம் இருந்தது தோள்பட்டையில்.
ஸோ இவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூளையில் அந்த ரத்தக்கட்டு கரையிற மாதிரி உள்ளதும் மூளைக்கு போதுமான அளவு ரத்த சப்ளை இருக்கும், வேசோ டைலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள மருந்துகளை வந்து நம்ம கொடுத்தோம். ப்ளஸ் வந்து தோல் பட்டைகள் வந்து வன்மை சதை இதாகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம உள்ளே கொடுத்தோம். ப்ளஸ் வந்து எக்ஸ்டர்னலாக மசாஜ் இது வர்மா தெரப்பி, அந்த இலக்கு முறைகள்னு சொல்லுவாங்க வர்ம மருத்துவத்தில், அதை அப்படியே ப்ராப்பராக நம்ம இங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக தெரப்பி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ கொடுத்துட்டு அந்த ஷோல்ட்ரு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தார். அப்புறம் நார்மலாக நடக்க ஆரம்பித்தார். விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன் வந்து இது பண்ண ஆரம்பிக்குது. அதாவது வந்து எல்லாமே உடனே முடிஞ்சிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவர் தொடர்ந்து இருக்கணும் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் வந்ததுக்கு 90% வந்து இப்போ வந்து ஓரளவு இவரோட தேவைகளை வந்து இவரால் வந்து நடக்க முடியும். ஆமாம், இப்போ விட்டால் கூட அவர் 3-4 கிலோமீட்டர் அசால்ட்டாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. படுக்கையாதவருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஆமாம், நடக்கிறத கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ 4 கிலோமீட்டர் வந்து நமக்கு நடக்கிறது வந்து ஓரளவு இது வண்டி அப்போ அவரே ஓட்டிக்கிறாரு. அவரோட அப்போ வந்து நல்லா இப்போ கையெல்லாம் ஓரளவு நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பல வேலைகள் இப்போ அவரே செஞ்சுக்கிறாரு. அவருடைய வேலைகளை அவரே செஞ்சுக்கிறார். நன்றி சார். சரவணன் சார், இப்போ நீங்கள் ஒரு வருஷம் பக்கவாதத்தினால கஷ்டப்படுன்னு சொன்னீங்களே, எவ்வளோ மருத்துவர்களை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க? மருத்துவமனை நிறையா பார்த்தேன் சார், எங்கேயும் செட் ஆகலை சார். எனக்கு எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கேயெல்லாம் பார்த்தேன். அவங்களாம் டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க? டாக்டருங்க இதை சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, அது எடுத்தேன். இந்த மாதிரி தலையில் ப்ராப்ளம் இருக்குதுன்றாங்க. அது தலையில் ரத்தங்க கரையிற வரையும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறப்பெல்லாம் இங்கே வந்து போங்கன்றாங்க. வந்து போனால் ஒன்றும் செட் ஆகலை சார். யூடியூப்பில் பார்த்து சார் நம்பர் வந்துச்சு, சாரை வந்து பார்த்தேன். சார் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு 15 நாளில் நான் ரெடி பண்ணுறேன் வண்டி ஓட்டுற மாதிரி. சார் சொன்னதுமே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி சார் சொல்கிற மாதிரியே பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு சாரை வந்து பார்த்தேன் சார். அது இப்போது நல்லா ஓரளவு கை காலெல்லாம் ஓரளவு நடக்க முடியுது, கை காலெல்லாம் தூக்க முடியுது, நடக்க முடியுது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வண்டியும் ஓட்டுறேன் சார். வண்டி ஓட்டுறீங்க? அதான் நேர்களும் பார்த்துருக்காங்க வண்டி ஓட்டுனதெல்லாம். இப்போ உங்களை மாதிரி அதாவது நீங்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களே? ஆமாம் சார். இது உங்களுக்கு நான் மன அழுத்தம் கொடுக்குன்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி இருக்கிற இப்போ நீங்கள் பேசணும், இப்போ குணமாயிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு வேலை இருந்துற ஆண் பெண் இரு பலருமே இருக்கிற அந்த பேஷண்ட்டுகள் ஒரு வேலை பக்கவாதம் வந்து வீட்டில் படுத்த படிக்க இருக்கிறவங்களுக்கு, நிறைய மருத்துவர்களை பார்த்து பயனளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் குணமாயிட்டீங்களா, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களும் இந்த யூடியூப்பில் பார்த்து வந்து பார்க்கணும் சாருங்க. பார்த்தாங்கன்னா சீக்கிரம் அவங்களும் என்ன மாதிரி நல்லா போவாங்க சார். ஓகே, அவங்க நல்லாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க நேர்களே. ஏன்னா அந்த வலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வலியுடைய அருமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சந்தோஷத்தை அருமைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் இந்த காயப்பட்டிருக்காரு இல்லையா, அந்த பிரச்சனை நோயின்னு, அந்த நோய் எவ்வளோ வீரியமாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அப்புறம் அவரே சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். கீழே போகிற நம்பர் கால் பண்ணலாம். ஆமாம், வணக்கம்மா. வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் மகனுக்கு பொட்டெல்லாம் வைக்கிறீங்க, அப்புறமா தலையெல்லாம் சீவுறீங்க. உங்கள் மகன் பெரிய ஆளாக அப்படி வளர்ந்துட்டாரு, பெரிய ஆள்னு நீங்கள் நினைக்கலையா? அது எப்பயும் குழந்தை தான் நம்மளுக்கு, நாம பெற்றது. சரி, பெரிய ஆள் ஆயிட்டா அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கலாம், நம்மளுக்கு எப்பயும் குழந்தை தான். சரிம்மா, இங்க மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க பக்கவாதத்தினால நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, படுத்து படுக்கையாக இருக்காங்க, எழ முடியாமல் இருக்காங்க, சாப்பிட முடியாமல் இருக்காங்க. அதே மாதிரி வயசு மூத்தவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நேர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களும் இதை வந்து பார்த்துட்டு வந்து அந்த டாக்டர் பார்த்து வந்து குணப்படுத்தின்னு போனால் நல்லது. நன்றிம்மா. நேரில் பார்த்தீங்கன்னா பல வருஷம் பக்கவாதத்தினால கஷ்டப்பட்டுருக்கீங்களா, இனி கவலைப்பட வேண்டாம். எந்த டாக்டரை பார்க்கணும், நிறைய டாக்டர்களை பார்த்துட்டேன், நிறைய சிகிச்சைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், அந்த ட்ரீட்மெண்ட்டில் பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திண்டாடிட்டு இருக்கீங்களா, இனிமேல் கவலைப்பட வேண்டாம். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவர் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் போகிறது உறுதி. அது மட்டும் இல்லைங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட குணமான அந்த வீடியோக்களும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சக்கரை நோயால் பாதிக்கப்படுறது நிறைய பேர் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட HbA1c ஸ்லீப்பபிள் டெஸ்ட்டோட நிறைய பேர் குணமான வீடியோலாம் போட்டிருப்போம், அதையும் போய் பாருங்கள். ஹார்ட் பிளாக் இது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு ப்ரூஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோவில் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, சித்த மருத்துவத்தில் இது முடியும், சாத்தியம் அப்படின்றத வந்து இன்றைக்கி உலக மக்களுக்கு பெரும்பாலும் நிரூபிச்சுட்டு இருக்காரு.
இதுலேயும் நல்ல நல்ல மருத்துவர்கள் இருக்கான்ற அந்த தேடல் எங்களுக்குள்ளே இருக்குது. இன்னும் தேடி தான் இருக்கும். அதில் தேடணும் தான் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர். அவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சேவைகள் தொடர வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.